ஹாய். நம்ம இந்த இ-சேவை வச்சிருக்கிற நெறைய பேருக்கு இருக்கிற ஒரு சின்ன சின்ன டவுட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப பான் கார்ட்ல வேற புதுசா வேற நெறைய ஆப்ஷன் மாத்திட்டாங்க இல்லையா? இந்த பான் கார்ட்ல வந்து முதல்ல வந்துட்டு பிரிண்டட் ஆன் கார்டு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு. அதாவது நம்ம லாஸ்ட் டைம், ஃபர்ஸ்ட் டைம் குடுத்ததுக்கப்புறம், நமக்கு வந்து பான் கார்ட்ல எப்படி பிரிண்ட் ஆயி வரணுங்கிறதுக்காக நம்ம வந்து ஒரு நேம் குடுப்போம். லைக் வந்து இப்ப ஆதார்ல வந்து இனிஷியலோட இருக்கு அப்படின்னா, நம்ம லாஸ்ட் நேம், ஃபர்ஸ்ட் நேம் வந்துட்டு நம்ம ஃபுல் நேம் அடிச்சுட்டு நம்ம வந்து கார்ட்ல பிரிண்டட் ஆன் கார்ட்ல வந்துட்டு ஆதார்ல எப்படி இருக்கோ அதே மாரி நம்ம அடிச்சுருவோம் இல்லைங்களா? பட் இப்போ வந்து அந்த காலம் வந்து நமக்கு ஃபுல்லாவே நம்ம ரிமூவ் பண்ணிட்டாங்க. இப்போ ரிமூவ் பண்ணதுனால எல்லாருக்கும் இருக்கிற டவுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் ஃபுல்லா அடிச்சிருக்கோமே, அது வந்து ஃபுல் அப்ரிவேஷனோட வருமா? இல்ல ஆதார்ல இருக்கிற மாரியே வருமா? அப்படிங்கிறது ஒரு டவுட். ஸோ வந்து அதுவும் இல்லாம பார்த்தீங்கன்னா, நம்ம எங்க கார்ட்ல வந்து பிரிண்ட் ஆகுற மாரி நம்ம எந்த இடத்துல அடிக்கிறதுன்னு சொல்லி நெறைய பேருக்கு ஒரு சின்ன சின்ன டவுட் எல்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் ஒண்ணுமே பிரச்சனையே இல்ல. உங்களுக்கு வந்து எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, ஆதார்ல எப்படி இருக்கோ, அதே மாரி தான் உங்களுக்கு பான்லயும் வரும். சரிங்களா? இப்போ வந்து ஆதார்ல இனிஷியலோட இருக்குன்னா, நம்ம எப்பவும் குடுக்குற மாதிரியே ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் வந்து நீங்க வந்து குடுத்துறணும். ஃபுல் அப்ரிவேஷன்ல நீங்க குடுத்துட்டு, நேம் ஆஸ் பர் ஆதார்ஸ்ன்னு ஒரு காலம் வந்து புதுசா கொஞ்சம் குடுத்துருப்பாங்க இல்லையா? அதுல வந்துட்டு நீங்க ஆதார்ல எப்படி இருக்கோ, அந்த காலம்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஆதார்ல இருக்கிற மாரியே நீங்க நேம் அடிச்சிட்டீங்கனாலே போதும். எப்படி எக்ஸாக்ட்டா ஆதார்ல இருக்கோ, அதே மாதிரியே உங்களுக்கு வந்து பான் கார்ட்லயும் பிரிண்ட் ஆயிரும். சரிங்களா? இததான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து அனௌன்ஸ்மென்ட்டா சொல்லியிருக்காங்க. சரி, ட்ரெய்னிங் எடுத்துக்கோங்க. நீங்க வந்து ஒரு ஜெராக்ஸ் ஷாப் வச்சிருந்தீங்கனாலோ, இல்ல வந்துட்டு வேற ஏதாவது ஒரு ஷாப் வச்சிருக்கீங்கனாலோ, உங்களுக்கு இ-சேவை ஆரம்பிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா, ஒரு திங்கிங் இருந்துச்சு அப்படின்னா, நீங்க எங்கள கான்டாக்ட் பண்ணுங்க. இ-சேவைக்கு சம்பந்தமான எல்லா ட்ரெய்னிங்கும் உங்களுக்கு வந்து சொல்லிக் குடுக்குறோம். எப்படி வந்து ஐடி வாங்கணும், எப்படி அந்த ஐடி யூஸ் பண்ணணும், எப்படி வந்து ஒரு கஸ்டமர வந்து நமக்கு அவங்களுக்கு ஒரு எல்லா கஸ்டமரும் ஆக்சுவலா ஒரு ஐடி ஜெனரேட் பண்ணி தான் நம்ம பண்ற மாரி இருக்கும். அந்த ஐடியெல்லாம் எப்படி நம்ம ஜெனரேட் பண்றது? அப்புறம் அந்த தமிழ் டைப்பிங்ல எப்படி நம்ம ஈஸியா நம்ம டைப் பண்றது, அந்த மாதிரி ஷார்ட்கட் கீஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சொல்லிக் குடுத்துருவோம். சரிங்களா? வந்து உங்களுக்கு வந்து நீங்க வந்து ஈஸியா ஆரம்பிக்கணும் அப்படின்னா வந்துட்டு நீங்க வந்து நான் கீழே ஒரு லிங்க் இருக்கும். அதில் நீங்க போய் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. நாங்களே உங்களுக்கு வந்து கால் பண்ணுவோம். கால் பண்ணி உங்களுக்கு வந்துட்டு ஆஃப்லைன்ல, ஆன்லைன்ல 2லயுமே இருக்கு. நீங்க எந்த லொகேஷன் இருந்தாலுமே உங்களுக்கு வந்து நாங்க ட்ரெய்னிங் கொடுக்க ரெடியா தான் இருக்கோம். சரிங்களா? இன்கேஸ் உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு அப்படின்னா நீங்க கண்டிப்பா ஜாயின் பண்ணுங்க. அதுவும் இல்லாம நீங்க ஈஸியா வச்சிருந்து அதுல உங்களுக்கு என்ன டவுட்னாலுமே நீங்க வந்து கண்டிப்பா வந்து கான்டாக்ட் பண்ணலாம். அதுவும் இல்லாம பார்த்தீங்க அப்படின்னா, நாங்க வந்து ட்ரெய்னிங் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான எல்லா சப்போர்ட்டுமே நாங்க வந்து பண்ணி தரோம். ஸோ எதுக்குமே நீங்க வந்து வொரி பண்ணிக்க தைரியமா நீங்க வந்து கிளாஸ் நீங்க அட்டெண்ட் பண்ணலாம். 15 டேஸ்ல உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க் யூ.